இங்கே அநேக பிஸ்னஸ் மேன் இருக்கலாம். எது செய்தாலும் அதில் அவங்க இருதயத்தை ஊற்றுறாங்க. அப்படி ஊற்றுறவங்களுக்கு டைம் கூட தெரியாது. அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் சொல்லணும் சாப்பிட்டியான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அவனுடைய பேஷன், அவனுடைய ட்ரீமு. இன்னைக்கு நிறைய பேர் நல்ல தலப்பா கட்டு, நல்லா கட்டுன்னு கட்டிட்டு தூங்கிட்டு கொரட்டை விட்டு ஒரு ட்ரீம் வருது. அந்த ட்ரீம் கிடையாது, அது சோத்து ட்ரீமு. நான் சொல்றது கடவுள் கொடுக்குற ட்ரீம் வந்துச்சுன்னா உனக்கு தூக்கமே வராது. என்னப்பா? ஆமாப்பா, உனக்கு ஒரு பெரிய ஐடியா வந்துடும். ஒரு குஷியாக இருப்ப, நைட் எழுப்பி உட்காந்து யோசிப்ப, தூங்குன்னு வாங்க. சரி தூங்கணுமே, என்ன பண்ணுறது? அப்படி உனக்கு தூக்க கூட வராத அளவுக்கு ஒரு குஷி வந்துடும். காரியத்தை சாதிக்கணும். இது ஏதோ ஒரு 4 ஆம்பளைங்களுக்குன்னு இல்லைங்க. மதர் தெரேசான்னு ஒருத்தர் இருந்தாங்களே, அவங்களும் ரிஸ்க் எடுத்தாங்க. அவங்களும் எவ்வளோ லூஸ் பண்ணாங்க. தியாகம் அடங்கி இருக்குது. மற்றவங்க சொல்கிற ப்ரீஸ் பண்ணுறவங்க. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மற்றவங்க சொல்கிறத பிரியப்படுத்தணும்னு ஆசைப்பட்டா எல்லாமே இழந்துருவ. நீ கேட்குறியா, சார் எது செஞ்சால் நல்ல துட்டு கிடைக்கும், எந்த படிப்பு போனால் மேலே வருவோம், உனக்கே தெரில. நீ இன்னொருத்தன்ட்ட கேட்குற. நீ அமைதியாக இருந்து. உனக்கு என்ன ஆசை, உன்கிட்ட என்ன திறமை இருக்குது, இது கற்றுக் கொடுக்குறது இல்லை, உன் உள்ளே இருக்குது. ஒரு ஆப்டிடியூட் இருக்குது, ஒரு சந்தோஷம் இருக்குது, அந்த காரியம் செய்ய போல ஒரு பேஷன் இருக்குது. அதுக்காக நீ ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் செய்வ, அதுக்காக ஒரு சேலஞ்சு தியாகம் செய்வ. உடம்பு சரியில்லைன்னா கூட 2 மாத்திரையை போட்டுட்டாச்சும் இழுத்துட்டு போய் நீ போய் செய்யணும்னு ஆசைப்படுவ. உன்னை நிற்க விடாது. உன் உள்ள இருக்கிற அந்த தரிசனம், அந்த நோக்கம் உன்னை வாழ வைக்கும். இன்னைக்கு ஒரு பர்பஸோடு இருக்கிறோமா, ஒரு பென்ஷனை யோசிச்சுட்டு இருக்கிறோமா? Your life must not be just running on pension. ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் இருந்தால் ரிட்டையர் ஆகிடலாம். சாவர மட்டும் நமக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. நம்ம வேலை செஞ்சுட்டே இருப்போம். நம்ம ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், இத்தகைய காரியங்கள் எங்கே தம்மா வரும்? உங்களுக்கு இது வரைக்கும் தெரியலன்னா, தம்பி தங்கச்சி, நீ ஆண்டோடைய பிரசனத்தில் காத்திருந்து பார். ஆண்டோடைய பிரசனத்தில் தான் ஞானோதயமே வரும்.